Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் கண்ணின் கருவொளியாக நம்மை பாதுகாத்து வழிநடத்திய கடவுள் புதியதொரு நாளினை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் இந்த இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக, அவரை நாடி தேடுகின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கான ஆற்றலை வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகைவும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து
நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனிமேல் வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவார்த்தை 10-22 முடிய. அந்நாட்களில் யாக்கோப்பு பேர்சபாவிலிருந்து புறப்பட்டு காரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கு இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனிமேல் வானத்தை தொட்டு கொண்டு இருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராக அபிரகாமின் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படித்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமனைவிற்கும் தந்துள்ளேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகிலும் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திருப்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்றார். யாக்கோப்பு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாது இருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அஞ்சத்துக்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோப்பு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடிருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பு அளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலவுடன் திரும்பி செல்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம் ஆகும். மேலும் நீர் எனக்காய் தரும் யாவற்றிலும் 10 பங்கு உமக்கு செலுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 91. பல்லவி. என் நிறைவா, நான் நம்பி இருக்கும் இறைவன் நீரே. என் நிறைவா, நான் நம்பி இருக்கும் இறைவன் நீரே. என் நிறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம். இன்னரன் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வீடரின் கண்ணி நின்றும் கொன்றலைக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கையின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர்.
அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 18 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்குச் சென்றார். அங்கே குழல் ஓதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர் விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார்.
அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியை எழுப்பினார். பலரும் கூப்பிடும் தூரத்தில்தான் இருக்கிறார் என்பார்கள். கூப்பிடும் தூரத்தில் இருப்பதனாலோ என்னவோ தெரியவில்லை, பல நேரங்களில் இறைவனை நாம் கூப்பிட மறந்து போகின்றோம். இன்றைய நாள் முதல் வாசகத்தில் யாக்கோபு என்ற மனிதன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது கடவுளின் உடனிருப்பை உணர்ந்து கொள்கிறார். கடவுளின் குரலை அவர் செவி கொடுத்து கேட்கின்றார். நீ எங்கே சென்றாலும் உன்னை நான் மீண்டும் இங்கே அழைத்து வருவேன். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் என கொடுத்து ஆசிகளால் உன்னை நிரப்பி உன்னை நான் சிறப்புறச் செய்வேன் என்று சொல்லிய கடவுளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த அந்த மனிதன் கனவிலிருந்து விழித்தெழுந்து தான் நம்பிய கடவுள் தன்னோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவராக கடவுளை போற்றி புகழ்வதை நாம் முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். யாருமே இல்லாத இடத்தில் அச்ச உணர்வோடும் ஒரு விதமான நடுக்கத்தோடும் படுத்து உறங்கிய மனிதன் தன்னோடு கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். இந்த யாக்கோபை போலவே நீங்களும் நானும் கடவுளின் உடனிருப்பை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 புதுமைகளை இயேசு செய்வதாக நாம் வாசிக்க கேட்டோம். முதல் புதுமையாக, ஒரு மனிதன் தன்னுடைய மகள் இறந்து போய்விட்டாள் என்ற நிலையிலும் கூட ஆண்டவர் இயேசுவால் அவளுக்கு உயிர் தர முடியும் என்பதை உணர்ந்தவராக நம்பிக்கையோடு இயேசுவினிடத்தில் சென்று தன் மகளை குணமாக்க வருமாறு அழைப்பு விடுக்கின்றார். நம்பிக்கையோடு தன்னை நாடி வந்த இந்த மனிதனின் குரலுக்கு செவி கொடுத்து இயேசு அவர்களின் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வழியில் இன்னொரு புதுமை அரங்கேறுகிறது. தன்னிடம் இருந்த அத்துணை விதமான செல்வங்களையும் தனக்கு இருக்கக்கூடிய அந்த இரத்தப்போக்கு என்ற நோய்க்கு சரி செய்வதற்காக மருத்துவர்களிடத்தில் கொடுத்து 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 அனைத்தையும் இழந்த நிலையிலும் இன்றளவும் குணம் பெற முடியாத நிலையில் இருந்த ஒரு பெண்மணி தனக்குள் ஒரு நம்பிக்கையை விதைத்துக் கொள்கிறாள். இந்த இயேசுவை பற்றி பலரும் சொல்ல கேட்கிறோம். பலரும் இந்த இயேசுவிடம் சென்று நலம் பெற்று வருகிறார்கள். இந்த இயேசுவினிடத்தில் நானும் செல்ல வேண்டும். அவரின் முன்பாக நின்று என்னால் என் குறையை சொல்லி நலம் பெற முடியுமா என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த இயேசு என்ற மனிதனின் ஆடையின் ஓரத்தை நான் தொட்டாலே போதும் என் நோய் குணமாகும் என்ற ஆழமான நம்பிக்கையோடு கூட்டத்திற்கு மத்தியில் இயேசுவின் ஆடையை தொடுவதற்காக அந்த பெண்மணி வருகின்றாள். இயேசுவின் ஆடையை தொட்ட மாத்திரமே அந்த பெண்மணி தன் உடலில் இருந்த அந்த நோய் நீங்கியதை உணர்ந்து கொள்கிறாள். தன்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை கண்ட இயேசு கிறிஸ்து யார் என்னை தொட்டது என்ற கேள்வியை எழுப்ப சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் ஏளனமாக பார்த்தார்கள். இயேசுவின் அந்த கேள்வி அத்துணை பேருக்கும் வியப்பாக இருந்தது. கூட்டத்திற்கு மத்தியில் ஏன் இந்த மனிதன் இப்படி ஒரு கேள்வியை எழுப்புகிறார், யார் என்னை தொட்டது என ஏன் இவர் கேட்கிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டே இயேசுவை நோக்கியும் அக்கேள்வியை எழுப்பிய போது அவர் மீண்டுமாக என்னை தொட்டது யார் என்று கேட்கின்றார். நலம் பெற்ற அந்த பெண்மணி அனைவருக்கு முன்னிலையிலும் இயேசுவின் முன்பாக வந்து நின்று தனக்கு நேர்ந்ததை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் அறிக்கையிடுகின்றார். நம்பிக்கையோடு தேடி வந்து இயேசுவின் ஆடையை தொட்டு நலம் பெற்ற அந்த பெண்மணி இதுநாள் வரை பட்டு வந்த துன்பங்கள் இனி அவளது வாழ்வில் இல்லை என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்கிறார்கள்.
அவளின் நம்பிக்கையை அங்கிருந்த அத்துணை பேருக்கும் கடவுள் சுட்டி காட்டுகிறார். இப்படி நம்பிக்கையில் தன்னை சுற்றி இருந்தவர்களை எல்லாம் நாளும் வளர்த்தெடுத்த இயேசு செல்லுவதற்காக சென்று கொண்டிருந்த அந்த வீட்டை சென்றடைகின்றார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பையும் அவர் கேட்கின்ற போது, ஏன் அழுகிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பி சிறுமியின் அருகே சென்று அவளது கையை பிடித்து தூக்கி அவளுக்கு குணம் தருகின்றாள். இறந்துவிட்டாள் என்று சொல்லிய நிலையில் இருந்த அந்த சிறுமி எழுந்து அமர்ந்து இயேசுவோடு உரையாடுவதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் எல்லாம் வியந்து போனார்கள். இயேசுவால் எப்படி இந்த புதுமையை செய்ய முடிந்தது என்ற கேள்வியை பல நேரங்களில் எழுப்பி பார்க்கிற போது, இந்த இயேசுவை நம்பிக்கையோடு நாடிச் சென்ற மனிதர்களின் ஆழமான நம்பிக்கை இயேசுவை அங்கு வல்ல செயல்கள் செய்ய வைத்தது. இந்த இயேசுவைத்தான் அனுதினமும் நீங்களும் நானும் நாடி தேடி கொண்டிருக்கிறோம். வயது முதிர்ச்சியின் காரணமாக, உடல் நோயுற்றதன் காரணமாக, அல்லது பல்வேறு பணிகளின் நிமித்தமாக இணைய வழியில் இறைவனை கண்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த திருப்பலியை கண்டு அதன் வழியாக ஜெபிக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் கடவுளை நாடி தேடி கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த கடவுளை நாடுவதும் தேடுவதும் யதார்த்தமான ஒன்றாக இருக்கிறதா, அல்லது ஆழமான நம்பிக்கையோடு நாம் கடவுளை நாடி தேடுகிறோமா? மணி 6 ஆகிவிட்டது, இணைய வழியில் திருப்பலி நிறைவேற்றப்படும், கண்டுவிட்டு சென்று விடுவோம் என்ற மனநிலையோடு நாம் அமருகிறோமா, அல்லது பக்தியோடு அத்திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்ற மனநிலையோடு நாம் அமர்ந்திருக்கிறோமா என்ற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்பி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். சமீபத்தில் ஒரு நண்பனின் வீட்டிற்கு செல்லுவதற்கான சூழல் அமைந்தது. அவர்கள் வீட்டில் முதியவராக இருந்த அவர்களது பாட்டியும் உடல் நலமற்றிருந்த அவர்களது தாயாரும் ஒவ்வொரு நாளுமே சரியாக மாலை 6 மணி அளவில் மாதா தொலைக்காட்சியின் முன்பாக அமர்ந்து திருப்பலியை கண்டு கொண்டிருந்தார்கள். ஏதோ வாடிக்கையாக இவர்கள் செய்வார்கள் என்ற எண்ணத்தோடு அவர்களோடு நானும் அமர்ந்தபோது, ஏறக்குறைய அந்த திருப்பலி முடிகின்ற வரை எந்தவிதமான பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல், எந்தவிதமான வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல், எப்படி ஒரு ஆலயத்திற்குள் சென்று திருப்பலியில் பங்கெடுப்பார்களோ அதுபோல பக்தியோடு திருப்பலியில் பங்கெடுப்பதை பார்க்க முடிந்தது. பல நேரங்களில் இந்த இணைய வழியில் திருப்பலி நிறைவேற்றுகிற போதெல்லாம் இதை மக்கள் எப்படி காண்பார்கள் என்ற எண்ணமானது இதயத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அன்றைய நாளில் எந்த அளவிற்கு ஈடுபாடோடு சிலர் இந்த இணைய வழி திருப்பலியில் பங்கெடுக்கிறார்கள் என்பதை பார்த்து உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த திருப்பலியை அவர்கள் கண்ட விதத்தை காணுகின்ற போது இன்னும் ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றி துணிவோடு எடுத்துரைக்க வேண்டும் என்ற உந்து சக்தியானது உள்ளத்தில் கிடைத்ததை உணர்ந்து கொள்ள முடிந்தது. நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில் பல பணிகளுக்கு மத்தியில் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இறைவனை நாடி தேடுகிறோம். நாம் நாடி தேடுகின்ற இறைவன் நமக்கு நலன்களை செய்ய வல்லவர். இந்த இறைவனிடத்திலிருந்து நாம் ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், நலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அடிப்படையாக நம்மிடம் இருக்க வேண்டியது ஆழமான நம்பிக்கை. நம்பிக்கையோடு கடவுளை நாடியவர்கள் எல்லாம் நலம் பெற்று கொண்டார்கள் என விவிலியம் நமக்கு பலரை சுட்டி காட்டுகிறது. அந்த ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதர்களுள் நீங்களும் நானும் இணைந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பு இன்றைய இறை வார்த்தை வழியாக நமக்கு தரப்படுகிறது. யாருமே தனக்கு துணை இல்லை என்று எண்ணிய மனிதனுக்கு கடவுள் துணை இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டது போல நீங்களும் நானும் வாழ்வில் எத்தகைய இடர்பாடுகளை சந்தித்தாலும், வாழ்வில் எத்தகைய இன்னல்களை சந்தித்தாலும், எதிர்காராத திருப்பங்களை வாழ்வில் நாம் சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாலும், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் காத்து வழிநடத்தக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை இதயத்தில் இருத்தி கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவை ஆர்வத்துடன் நாடி தேடி அவரிடமிருந்து நலன்களை பெற்றுக்கொள்ள இன்றைய நாளில் இத்திருப்பலி வழியாக இணைந்து பக்தியோடு ஜெபிப்போம். இறைவன் நீரே உமது தர
தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்பே, அன்பெனும் பழியாக அள்ளித்தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்பே, அன்பெனும் பழியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலென்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய அது பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இப்பலியை கண்டு ஜெபிக்கின்ற அத்துணை நபர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களின் உள்ளத்து எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு உரியவற்றை உரிய நேரத்தில் கொடுத்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உயிராய் உயிரே நீயம்மா, உறவாய் உறவே நீயம்மா, நினைவாய் நிஜமாய் நீயம்மா, நித்தம் வாழ்வில் வருவாய் நீயம்மா. அன்பே அம்மா நீயம்மா, அருளே அம்மா நீயம்மா, அன்பே அம்மா நீயம்மா, அருளே அம்மா நீயம்மா. உடைந்த என் மனம் உயிர் கொடுத்து, இரவா உறவில் நீ என்னை வளர்த்து. உடைந்த என் மனம் உயிர் கொடுத்து, இரவா உறவில் நீ என்னை வளர்த்து. தயங்கும் எந்தன் கரம் பிடித்து, தயவாய் இறைவன் பாதம் சேர்ப்பாய். தயங்கும் எந்தன் கரம் பிடித்து, தயவாய் இறைவன் பாதம் சேர்ப்பாய். அன்பே அம்மா நீயம்மா, அருளே அம்மா நீயம்மா, அன்பே அம்மா நீயம்மா, அருளே அம்மா நீயம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.